டிங். ஸ்பேஸ்ல ஒரு ரைடு போலாமா? டிங் டிங். வான்வெளி இங்கு பல நட்சத்திரங்கள் உள்ளன. நமக்கு தெரியாத பல ரகசியங்களும் உள்ளன. அத பத்தி தெரிஞ்சுக்க வாங்க ஒரு ட்ரிப் போலாம். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம். ஓஹோ, அப்படியா? இப்பதான் புரியுது. நல்லா இருக்கே. ஐ, இந்த விஷயம் சூப்பரா இருக்கே. டிங் டிங். இது நிஞ்சா டெக்னிக்ல செஞ்சது. இங்க பயன்படுமேன்னு எடுத்துக்கிட்டு வந்த ஷின்சோ. இத வச்சுக்கிட்டு எத்தனை கும்பல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா ஒரு பொருள் இருந்தாலும் சரி, ஈஸியா பாத்துடலாம். நம்ம நிஞ்சா முன்னோர்கள் எல்லாம் இததான் பயன்படுத்தி இருக்காங்க. அததான் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒருத்த மட்டும் ஜாலியா பாக்குறல்ல. இங்க பாக்குறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? வாங்க, அது என்னன்னு போய் பார்க்கலாம். டிங் டிங். டிங் டிங். என்ன இது, ஒவ்வொருத்தரா பாக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிட்டானுங்களே இவங்க. என்னப்பா இது, ஒண்ணுமே புரியல. இங்க நிலாவை பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே நிலாவை பத்தி தெரியும். இது எனக்கும் தெரியும். என்ன ஷின்சோ, பொய் சொல்றியா? நான் பொய் சொல்லல. ஷின்சோ பொய் சொல்லல. எங்கள மாதிரி நிஞ்சாக்கள் கூட அப்பப்போ மறைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது உண்டு. அதாவது அமாவாசை பௌர்ணமியை வச்சு எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு போட கத்து கொடுப்பாங்க. நாங்களும் கத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, நிஞ்சாவா இருந்தா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? யுமிகோ, எனக்கு லைட்டா பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? ஆமா, எனக்கும் பசிக்குது, வாங்கி கொடுங்கண்ணா. அப்ப எல்லாரும் வாங்க, பர்கர் வாங்கி சாப்பிடலாம். ஆஹா, என்ன பசி, என்ன பசி, என்ன பசி. யுமிகோ, இத பாரு, இதுதான் ஃபுல் மூன். இப்போ பாதி மூன். இப்போ கால்வாசி மூன். நல்ல சனிக்கிடுச்சி. என்னாச்சு ஷின்சோ, உம்மன் இருக்க? எனக்கு அத்தனை தூச்சு வந்து நான் போயிட்டு வரேன்னா. அத்தோ. இந்த ஷின்சோ சாப்பிடும் போதுதான் இதெல்லாம் பண்ணுவான் எப்ப பார்த்தாலும். எப்ப பார் பயங்கரமா காமெடி அடிக்கிற கெனிச்சி. நிம்மதியா இருக்கு. இது என்ன தண்டோரா போடுற விஷயமா ஷின்சோ? ஒரு வழியா உள்ளே போட்டு போயிட்டு வந்துட்டேன். அத என் பகை மூல் சேர்ந்துட்டு இப்ப கொஞ்சம் தான் இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல இது யார் சாப்பிச்சிருப்பா? கண்டுபிடிச்சிட்டேன். சிச்சி மரு, இதெல்லாம் போ வேலை தானே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. இஸ்கால், ஜுமில், ஜமால், ஜமீல். நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அதுக்கு எதுக்கு என்ன அடிக்கிற? நான் போறேன், போ. எங்க வேணாலும் போ, ஆனா என் பக்கத்துல குத்திட்டு போ. ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம போலாமா யுமிகோ? ஷின்சோவும் ஷிஷிமருவும் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? நான் தான் எடுக்கல சொல்றேன்ல. என்ன விட்டுரு, நான் ஒண்ணும் எடுக்கல. கோடி பசங்க பர்கருக்கு போய் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. நான் மாட்டையை போட்டதை பாத்துட்டாலோ? என்ன நம்ப, உன் பர்கருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் எடுக்கல. நீ எங்க போனாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு என்ன பர்கர் வேணும். அடிக்காத, நான் எடுக்கல. என்ன நம்பு. இந்த நாயோட பேரு லைகா. விண்வெளிக்கு போன முதல் நாய் இதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அடிக்காத. சரியா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. எந்த பக்கம் போறதுனே தெரியல. நல்ல மாட்டே சிச்சிமரா. கடைசியா சொல்றேன், ஒழுங்கா என் பர்கரை திருப்பி குத்துரு. இல்லனா ஷின்சோ, எனக்கு தெரியாது. உன் பர்கருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இவ்வளவு தூரம் கேட்டு போய் சொல்றீங்களே. இரு, உனக்கு என்ன பண்றது பாரு. ஐயா அப்பா, சொல்ல அடிக்காத. அதுவும் அழுகுது. பயமா இருக்கு. அச்சச்சோ, என்ன இத்தனை பேர் அந்த பக்கம் போறாங்க? என்ன பிரச்சனையோ தெரியலையே. லைகா வந்துருச்சுன்னு எல்லாரும் கத்துறாங்க. என்னது, உண்மையான லைக்காவா? அண்ணா, அது லைகா இல்ல, சிச்சிமரா தான். இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் சீக்கிரமா உள்ள வாங்க. அவர் நம்மளதான் கூப்பிடுறாரு. கூட்டமே இல்ல, வா நம்ம போய் சீக்கிரம் பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி விண்வெளியில எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. இப்போ உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதே உணர்வுகள் தான் நிலாவுக்கு போறவங்களுக்கும் இருக்கும். உண்மையிலேயே நிலாக்கு போற மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா, எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? முதல்ல என்ன உள்ள கூப்பிடுங்க. இந்த அற்புதமான இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விண்வெளியில எப்படி புவியீர்ப்பு சக்தி இல்லாம இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. அதுதான் ஜீரோ கிராவிட்டி. ஒழுங்கா சொல்லு, என் பர்கரை நீ தான் நேத்து சாப்பிட்ட. உன் பர்கரை நான் சத்தியமா எடுக்கல. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஜீரோ கிராவிட்டினா நம்ம பூமி மேல நிக்க முடியாதுல்ல? சரியா சொன்ன. நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க போறோம்னு நினைக்கிறேன். என்னப்பா, ஸ்பூன் பிளேட் எல்லாம் பறக்குது. ப்ளீஸ் பா, கெஞ்சி கேக்குறேன், பர்கரை
எடுக்காத பர்கர் எப்படிப்பா கொடுக்க முடியும் இங்க வந்து கூட சண்டை போடுவீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஆஹா, என்ன அருமையா இருக்குது. ஜாலியா சூப்பரா இருக்குது. நல்ல இது பர்கர். ரொம்ப நல்லா இருக்குல்ல கெனிச்சி டிங் டிங், கெனிச்சி என்னாச்சு? தாத்தா விட போறேன் கிணத்தி இடிக்க போறேன், காப்பாத்துங்க. ஆ, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? சூப்பர் கெனிச்சி கலக்குறா அட்டோருக்கு தெரிஞ்ச நிஞ்சா டெக்னிக் எல்லாம் இப்ப என்னாலே பண்ண முடியும். அத கெனிச்சி பாக்கெட்ல இருந்து ரவுண்ட் அடிமா வெளிய வருதே என் கண்ணம்மா போன பத்தி இங்க தான் இருக்குதா ஏய் ஜிஜி மரு யார் மகள் தூக்குறது நீ இல்லப்பா அது கெனிச்சி தான் ஓ, ஓ, என்னது கிணச்சிக்கிட்டியா? ஏ கிணச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால நான் எவ்வளவு அடி வாங்கினேன் தெரியுமா? ஓ ஐயோ பின்ன என்ன காப்பாத்து ப்ளீஸ். ஏய், உன்னை விட மாட்டேன். ஒரு பூமியிலயும் அடிச்சுக்கிறானுங்க, மேல வந்தாலும் அடிச்சுக்கிறானுங்க, எங்க போனாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான்ப்பா.